கரூரில் நடந்ததை நீதிபதி ஐயா அவர்கள் வீடியோ போட்டிருந்தாங்க. நான் விஜய் ரசிகர்ன்றதால நீதிபதி ஐயாவை தவறான கருத்து போட்டிருந்தேன். நீதிபதி விலைக்கு போன தருணம் என்று கருத்து போட்டிருந்தேன். கருத்து போட்டதுனால என்னை கைது பண்ணிட்டாங்க. சம்பவம் நடந்தப்போ 27 அன்னைக்கு அதுக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி சோசியல் மீடியாவில் அந்த நியூஸ் எல்லாம் பார்த்தேன். நான் அதுக்கு தப்பான தவறான அசிங்கமான கமெண்ட்டு போட்டிருந்தேன். அதற்காக இன்னைக்கு செயின்ட் தாமஸ் மவுண்டனில் கிரைம் போலீஸ்காரங்க வழக்கு பதிவு செஞ்சு கூட்டிட்டு வந்தாங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீதிபதிகள் அதிரடியாக 3 பேரை கைது செய்ய கூறிய உத்தரவு. அதனால நாங்கள் மன்னிப்பு கேட்க நீதிபதி ஐயாக்கிட்ட இந்த மாதிரி நியூஸை யாரும் பண்ணாதீங்க, அவதூறும் பரப்பலன்னா சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி வேலை யாரும் செய்யாதீங்க. யாரும் தப்பான தவறான செயல்களெல்லாம் ஈடுபடக்கூடாது, போஸ்டும் போடக்கூடாது, எந்த குற்ற செயலிலும் ஈடுபட வேணாம். நாங்க செஞ்சது தப்புதான் என மன்னிப்பு கேட்டு வெளியிட்ட வீடியோ கடந்த 27ஆம் தேதி அன்று கரூர் மாவட்டத்தில் நடந்த நிகழ்வு வரலாற்றில் அழிக்க முடியாத கருப்பு தினமாக மாறி போனது. அந்த பெருந்துயர் சம்பவம் மக்களின் நெஞ்சத்தில் இருந்து மீளாத நிலையில் அது குறித்து பல்வேறு கட்ட விசாரணைகள் நடந்து வருகிறது. இது குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என தாவேகா சார்பாக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாட உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே சென்னை உயர்நீதிமன்றம் மறுபக்கம் விஜயையும் விஜய் கட்சியையும் கடுமையாக சாடி இருந்தார்கள். இதற்கிடையே சமூக வலைதளங்களில் இந்த கரூர் கூட்ட நெரிசல் மரணம் குறித்து பல தரப்பினரும் வதந்திகளை பரப்பி வந்ததாக கூறப்படும் நிலையில் அதில் 3 பேரை உடனடியாக கைது செய்ய நீதிமன்றம் ஆணையிட்டது. அவர்கள் இந்த சம்பவத்தில் அவதூறாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் பேசியதாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரைத்தது. இதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த கண்ணன், கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த மாதப்பன், சென்னையை சேர்ந்த பூபதி உள்ளிட்ட 3 பேரையும் போலீசார் கைது செய்தார்கள். அவர்கள் தாங்கள் வதந்தியை பரப்பினோம், இது போன்று யாரும் வதந்தியை பரப்பாதீர்கள் என மன்னிப்பு கேட்டு போலீசாரிடம் வீடியோவை பதிவு செய்து கொண்டனர். செய்திகளை வழங்குவோர் லெக்ஸ் ஹாலிடேஸ், MCR பியூர் காட்டன் கிளப், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.